பிரித்தானியாவில் போலீசாரின் அலட்சியத்தால் உயிரிழந்த கணவனை தேடி 28 மணித்தியாலங்களின் பின்னர் மனைவி கண்டுபிடிக்கப்பட்ட அதிர்ச்சிகர சம்பவம் பதிவாகியுள்ளது. ஐபோன் அனுப்பிய தானியங்கி விபத்து எச்சரிக்கை செய்தியை காவல்துறையினர் அலட்சியமாக கையாண்டுள்ளனர். இதன் காரணமாக விபத்துக்குள்ளாகி 28 மணித்தியாலங்களாக நெடுஞ்சாலை பள்ளத்தில் கிடந்த 3 பிள்ளைகளின் தந்தையான நதீம் ஹுசைனின் சடலத்தை அவரது மனைவியே தேடி கண்டுபிடித்துள்ளார். பர்ன்லி பகுதியில் பிறந்த 37 வயதுடைய வாகன பழுதுபார்ப்பு மெக்கானிக்கான நதீம் ஹுசைன் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி இரவு 10 மணிக்கு பின்னர் அவர் தனது ஆடி ரக காரில் M61 நெடுஞ்சாலையின் வடக்கு நோக்கிய பாதையில் பயணித்துக் கொண்டிருந்த போது கொடூரமான விபத்துக்கு உள்ளாகியுள்ளார். விபத்து நடந்த அடுத்த கணமே அவரது ஐபோன் தானியங்கி முறையில் விபத்து எச்சரிக்கை செய்தியை லங்காஷயர் காவல்துறையினருக்கு அனுப்பியுள்ளது. எனினும் காவல்துறையினர் அந்த தொலைபேசி இலக்கத்திற்கு மீண்டும் அழைப்பை ஏற்படுத்திய போது அதற்கு பதில் கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் மேலதிக விசாரணைகள் எதையும் முன்னெடுக்காமல் அந்த பதிவை அலட்சியமாக மூடிவிட்டு இருந்துள்ளனர். கணவன் வீடு திரும்பாததால் கவலையடைந்த அவரது மனைவி குளோயி உறவினர்களோடு இணைந்து நதீமின் தொலைபேசி சமிக்ஞைகளை பின்தொடர்ந்து தேடுதலில் ஈடுபட்டுள்ளார். இதன் விளைவாக மார்ச் 23ஆம் தேதி அதிகாலை 2 மணியளவில் M61 நெடுஞ்சாலையின் ஓரத்தில் இருந்த பள்ளம் ஒன்றிற்குள் நதீமின் கார் விபத்துக்குள்ளாகி கிடப்பதையும் அதற்குள் நதீம் சடலமாக கிடப்பதையும் அவரது மனைவி கண்டுபிடித்துள்ளார். 10 வருடங்கள் கணவனாக வாழ்ந்த நதீமின் சடலத்தை பிரஸ்டன் அரச மருத்துவமனையில் வைத்தே அவர் அடையாளம் காட்டியுள்ளார். பிரஸ்டன் மரண விசாரணை நீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விசாரணையின் போது இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக காவல்துறையினரும் அரச குற்றவியல் திணைக்களமும் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அடுத்த கட்ட விசாரணை ஜூலை மாதம் 23ஆம் தேதி நடைபெறும் என்றும் மரண விசாரணை அதிகாரி கேட் பிசெட் தெரிவித்துள்ளார்.